மக்களே திஸ் இஸ் மீ விஜே மைக்கேல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிடி சார் படத்தோட ரிவ்யூ. பிடி சார் டாக்டர் கார்த்திக் வேணுகோபாலுடைய இயக்கத்தில் ஆதி, காஷ்மீரா, அனிகா, பிரபு, தியாகராஜன் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய நடிகர் பட்டாளமே நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் பிடி சார். ஸோ படம் பார்த்து முடிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு பர்சனலாக தோண விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதி அவர்கள் அவருடைய படத்தில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா அவருடைய படத்தில் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பார். அதே மாதிரி இந்த ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா ஹராஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி ரொம்பவே கிளியராக பேசியிருந்தாங்க. ஸோ அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் படத்துடைய கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஹராஸ்மெண்ட். பொண்ணுங்க எந்தெந்த இடத்துல எப்படிலாம் அவங்க ஹராஸ் பண்ணுறாங்க, அவங்க எப்படி அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு ஹீரோ பிடி சார் அதை எப்படி எதிர்த்து கேட்கிறாரு அப்படின்றத படத்துடைய கதை. சோ இதை கார்த்திக் வேணுகோபால் அவர்கள் ரொம்பவே நல்லாவே பிரசன்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லணும். அவருடைய முந்தைய படமான நெஞ்சமுண்டு நேர்முண்டு ஓடுராஜா அப்படின்ற படத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த படத்துல டெக்னிக்கலாவும் மேக்கிங்காவும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே அப்கிரேட் பண்ணி ஒர்க் பண்ணிருக்காரு அப்படின்றது படம் பார்க்கும்போது தெரியுது. அண்ட் முக்கியமா பாத்தீங்கன்னா பல ஷார்ட்ஸ்ல ஆதி காட்டும் போது பின்னாடி பாத்தீங்கன்னா பாரதியாரை காட்டுறது, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் ரொம்பவே டீடைலிங்கா நல்லாவே பண்ணியிருந்தாங்க. சோ அது ரொம்ப நல்லா இருந்தது. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய ஆதி அவர்கள் ஜிபி இன்ஸ்டிடியூட் அப்படின்ற ஒரு இன்ஸ்டிடியூட்ல பாத்தீங்கன்னா ஒரு பிடி மாஸ்டரா இருக்காரு ஸ்கூல்ல. சோ அந்த ஒரு ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா இவர் ரொம்பவே சூப்பரான ஒரு சாராவும் அது சேம் டைம் பாத்தீங்கன்னா பசங்களோட ஜாலியா இருக்காரு. சோ அப்படி இருக்கும்போது அந்த ஸ்கூல்ல படிக்கிற அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய டீச்சர் இவர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண போவாரு. சோ அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அவருக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு நந்தினி அப்படின்ற பொண்ணு அதே இன்ஸ்டிடியூட்ல காலேஜ் படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க பாத்தீங்கன்னா கல்ச்சரல்ஸ் போறதுக்காக ஒரு மாடர்ன் ட்ரெஸ் போட்டு போவாங்க. அதை போட்டு போகும்போது ரோட்ல இருக்கவங்கள ஒரு மாதிரியா பாக்குறது, அதுக்கப்புறம் அதை போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுல வந்தவங்க பாத்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா கொஞ்சம் தப்பா பேசுறது, இந்த மாதிரி எல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி விஷயங்களை முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கட்டத்துல அவங்க ட்ரெஸ்னாலேயே அவங்க அவங்க காலேஜ் பசங்கள் மூலியமா ஹராஸ்மெண்ட்டுக்கு ஃபேஸ் பண்றாங்க. அதுக்கப்புறமா அவங்க இறந்தும் போறாங்க. ஸோ இறந்து போனதுக்கு அப்புறமா இந்த ஒரு விஷயத்தை நம்மளுடைய ஆதி அவர்கள் எப்படி ஹேண்டில் பண்ணாரு, இந்த 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 சூசைடுக்கு பின்னாடி என்ன அப்படின்றத செகண்ட் ஹாஃப். ஸோ இதை ரொம்பவே நீட்டா ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா கோர்ட் டிராமா இருக்கும். அந்த டிராமா நல்லா பிளே பண்ணியிருந்தாங்க. அண்ட் முக்கியமா கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய ஒரு ட்விஸ்ட், அதை நீங்க பார்க்கும்போது எப்பாடே செம்மையா பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் நமக்கு கொடுத்துருந்தாங்க. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆதி அவர்கள் இந்த படத்தை அவருடைய ஷோல்டர்ல பயங்கரமா எடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்றது படம் பார்க்கும்போது நமக்கு தெரியுது. படத்துல நம்ம நிறைய ஆர்டிஸ்ட் இருந்திருந்தாலுமே ஆதிக்கு மட்டும் அதிகமான ஸ்கோப் கொடுத்திருந்தாங்க. அதிகமான டயலாக்ஸும் பர்ஃபார்மன்ஸும் அப்படின்னு சொல்லி எல்லா இடங்களும் ஆதி அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருந்தது. ஸோ கனகவேலு அப்படின்ற ரோலுக்கு பாத்தீங்கன்னா ஆப்டான ஒரு பர்ஃபார்மராக தான் இந்த படத்தில் இருந்திருக்காரு. அண்ட் காஷ்மீரா இந்த கமர்ஷியல் படங்கள்ல ஹீரோயின்லாம் என்ன மாதிரி ஒரு ரோல் பிளே பண்ணுவாங்களோ அதே மாதிரி ஒரு ரோல் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹீரோவுக்கு சப்போர்ட்டா இருக்கிறது 3 சாங்ஸ் தான் இருந்திருந்தாலுமே அச்சமில்லை அப்படின்ற ஒரு சாங் இருக்கு. ஸோ அது நீங்க கேட்கும்போது கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும். அண்ட் படத்துல மிகப்பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஹராஸ்மெண்ட் சீன், ஆதியை நிக்க வச்சுட்டு அவங்க அம்மாவும் அவங்க தங்கச்சியும் அவங்களை சுத்தி இருக்கக்கூடிய மற்ற லேடிஸ் எல்லாருமே பேசக்கூடிய ஒரு சில வசனங்கள், நாங்க பல இடங்கள்ல இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பசங்க அது உங்களுக்கு சொன்னா புரியாது, நீங்க ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்றதும், அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை சொல்ற ஒரு சீனும். ஸோ எல்லாமே அந்த ஒரு இடம் பார்த்தீங்கன்னா தியேட்டரே பயங்கர சைலண்டாக இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு சீன் படத்தில் இருந்திருக்கு. அண்ட் மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஜாலியாக கொண்டு போயிட்டே இருந்தாங்களே, எந்த இடத்துலையும் கதை பெருசாக மூவ் ஆகலையே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு சில இடங்கள்ல நல்லா பிளே பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்றது படம் பார்க்கும்போது தெரிஞ்சது. பிகாஸ் ரெகுலர் டெம்ப்ளேட்டாக இருந்தது. கார்த்திக் கிட்ட இருந்து ஒரு ப்ராஜெக்ட் வருது அப்படின்னா கொஞ்சம் எதிர்பார்ப்போம் இல்லையா? ஸோ அந்த எதிர்பார்ப்பு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லைட்டாக மிஸ் ஆயிருந்தது. அது மட்டும் தான். அண்ட் செகண்ட் ஹாஃப்ல வரும்போது பயங்கரமான ஒரு ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அண்ட் மொத்தத்தில் இந்த ஒரு பிடி சார் போய் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்க ஃப்ரீயா இருக்கீங்க, ஒரு ஹிப்ஹாப் பாதியுடைய ரசிகராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை குடும்பத்தோட போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். மற்றபடி பசங்களா நீங்க போறீங்கன்னா ஒரு சில சீன்ஸ் ஒரு சில போர்ஷன்ஸ் மட்டும் தான் என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் மொத்தத்தில் இந்த பிடி சார் படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா எல்லாரும் போய் குடும்பத்தோட போய் பார்க்க வேண்டிய ஒரு படம். ஸோ இந்த வீக்கெண்ட் நீங்க ஃப்ரீயா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க குடும்பத்தோட போய் பாருங்க. ஒரு வேளை நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க.